வணக்கம், வெல்கம் டு எடஸ்பிரிண்ட் அகாடமி. நெவர் ஸ்டாப் லேர்னிங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் இலக்கியத்துல ஒரு முக்கியமான தலைப்பு கம்பராமாயணம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சிலபஸ் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல ஒரு 3 புக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி நியூ புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 புக்ஸ்ல கம்பராமாயணம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஓல்டு புக்ல உள்ள கம்பராமாயணத்தை பத்தி பார்க்கலாம். ஓகே, முதல்ல கம்பராமாயணத்தோட ஆசிரியர் குறிப்பு பத்தி பார்க்கலாம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். ஓகேவா? கம்பரை பத்தி ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். கம்பர் வந்து எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? தேரெழுந்தூர். தேரெழுந்தூர் அல்லது திருவழுந்தூர்னு சொல்லி அழைக்கப்படுது. தேரெழுந்தூர்ல பிறந்தவர் தான் கம்பர். இந்த ஊர் எங்க இருக்கு? நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளதுதான் இந்த தேரெழுந்தூர். கம்பரோட தந்தை பெயர் பாத்தீங்கன்னா ஆதித்தன். இவர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். சோ 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் கம்பர். அதே மாதிரி 2ஆம் குலோத்துங்கனின் அவைக்கள புலவரும் கம்பர் தான். ஓகேவா? கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். ஓகே, ஆதரித்த வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். அவைக்கள புலவரா யாரிடத்துல இருந்தார்னா 2ஆம் குலோத்துங்கன் இடத்துல இருந்தாரு. ஓகே, கம்பரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஓகே, கம்பரை என்னன்னு சொல்றாங்கன்னா செய்நன்றி மரபா இயல்பினர். ஓகேவா? செய்நன்றி மரபா இயல்பினர்னு கம்பரை சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய கம்பராமாயணத்துல 1000 பாடலுக்கு ஒரு பாடல்ல தன்னை ஆதரித்த வள்ளலான சடையப்ப வள்ளரை போற்றி பாடியுள்ளார். ஓகேவா? 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளரை புகழ்ந்து பாடி இருக்காரு. அதனால கம்பரை செய்நன்றி மரபா இயல்பினன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கம்பர் இயற்றிய வேற நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் கம்பர் இயற்றியது. அப்புறம் சடகோ பரந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். ஓகேவா? சடகோ பரந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் கம்பர் இயற்றிய பிற நூல்கள். ஓகே, அவரோட சமகாலத்து புலவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா செயங்கொண்டார், ஒட்டக்கூத்தார், புகழேந்தி இவங்கெல்லாம் கம்பரோட சமகாலத்த புலவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கல்வியில் பெரியர் கம்போர். ஓகேவா? கல்வியில் பெரியவர் கம்பர் என்னும் தொடர்களால் கம்பரோட பெருமையை அறியலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். ஓகேவா? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் ஏன் கம்பன் சொல்லப்படுறாருன்னா கம்பராமாயணத்துல விருத்தப்பாவை சிறப்பா கையாண்டிருப்பாரு. அதனாலதான் கம்பர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் சொல்லி அழைக்கப்படுறாரு. கல்வியில் பெரியவர் வந்து கம்பர். ஏன்னா கம்பராமாயணத்தை ஒரு 15 நாள் இரவுலேயே கம்பராமாயணத்தை எழுதி முடிச்சிருப்பாரு. ஓகேவா? தமிழின் மிகப்பெரிய நூலான கம்பராமாயணத்தை வெறும் 15 நாட்கள் இரவுலேயே கம்பர் எழுதி முடிச்சிருப்பாரு. அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னும் கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லி கம்பரை புகழ்ந்து சொல்றாங்க. இப்ப பாரதியார் கம்பரை எப்படி புகழ்றாருன்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல்னு சொல்லி பாரதியார் கம்பனை புகழ்ந்து பாடி இருக்காரு. ஓகே, அடுத்த நூற்குறிப்பு பார்க்கலாம். கம்பர் எழுதிய ராமாயணம் என்ன? கம்பராமாயணம். ஓகேவா? ராமனோட வரலாற்றை கூறும் நூல் தான் ராமாயணம். இது வந்து முதலா யாரு எழுதியிருப்பாருன்னா வான்மீகி எழுதியிருப்பாரு. எந்த மொழியிலனா வடமொழியில எழுதியிருப்பாரு. சோ வான்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் தழுவி எழுதியவர் தான் கம்பர். ஓகேவா? சோ வழிநூல் என்னது? கம்பராமாயணம். முதல் நூல் பாத்தீங்கன்னா வான்மீகி வடமொழியில் எழுதினது கம்பராமாயணம். ஓகே, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு என்னன்னு பெயர் இட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ராமாவதாரம் அல்லது ராமகாதைன்னு சொல்லி பெயர் இட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. சோ கம்பர் தன்னோட நூலுக்கு இட்ட பெயர் என்ன? ராமாவதாரம். சோ கம்பராமாயணம் எப்படி பிரிக்கிறாங்க? 6 காண்டங்களா பிரிக்கிறாங்க. ஓகே, காண்டம்ங்கிறது என்ன? பெரும்பிரிவு. ஓகேவா? காண்டம்ங்கிறது பெருப்பிரிவு, படலம்ங்கிறது அதோட உட்பிரிவு. ஓகேவா? 6 காண்டங்கள் என்னென்ன? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகேவா? பாலகாண்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பருவம் பற்றிய
தகவல்கள்லாம் இருக்கும். அயோத்தியா காண்டம் வந்து ராமனும் சீதையும் திருமணம் செஞ்சிருப்பாங்கல்ல, அது அயோத்தியா காண்டத்துல வரும். ஆரண்ய காண்டம்ங்கிறது, ஆரண்யம்ங்கிறது காடு, அப்ப வனவாசம் போறதுதான் ஆரண்ய காண்டத்துல இருக்கும். கிட்கிந்தா காண்டம்னா வாலியும் சுக்ரீவனும் ஆண்ட பகுதி தான் கிட்கிந்தா. அங்க சந்திக்கிற பகுதிகள் தான் இந்த கிட்கிந்தா காண்டத்துல இடம்பெற்றிருக்கும். அடுத்தது சுந்தர காண்டம். சுந்தர காண்டம், சுந்தரங்கிறது யாரை குறிப்பிடுதுன்னா அனுமரை குறிப்பிடுது. அனுமனை பத்தி வரதான் சுந்தர காண்டத்துல வரும். தென் பாத்தீங்கன்னா யுத்த காண்டம். யுத்த காண்டம் வந்து ராவணனோட போரிடுறதுலதான் இந்த யுத்த காண்டம் வரும். சோ கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. ஓகேவா? காண்டம்ங்கிறது பெரும்பிரிவு, படலம்ங்கிறது அதோட உட்பிரிவு. கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழுக்கு கதி. ஓகேவா? திருக்குறளோட பெருமை கருதியும் கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதியும் தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. அப்ப திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப திருக்குறளுக்கு ஈடாக கம்பராமாயணத்தை ஒப்பிடுகிறார்கள். ஓகே, கம்பராமாயணம் பாத்தீங்கன்னா பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையா பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பொருள், அணி, நடை இதெல்லாம் சிறப்பா கம்பர் கையாண்டிருப்பாரு. ஓகேவா? கம்பராமாயணத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குமா, கவிச்சுவை நிறைந்தது, சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் விளந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பாடல் வரிகளை படிக்கும் போது அதுல கவிச்சுவை, சொற்சுவை, பொருட்சுவை எல்லாம் சிறந்து விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த பாடப்பகுதியில என்ன பார்க்க போறோம்னா கம்பராமாயணத்துல உள்ள அயோத்தியா காண்டம். ஓகேவா? 2வது காண்டமான அயோத்தியா காண்டத்துல இடம்பெற்றிருக்க பாடல் வரிகள் தான் பார்க்க போறோம். அது என்ன படலத்துல வரும்னா புகப்படலத்துல வரும். ஓகேவா? புகப்படலம்ங்கிறது 7ஆம் படலம். ஓகே, இப்போ அயோத்தியா காண்டத்துல புகப்படலம்ல உள்ள பாடப்பகுதி பார்க்கலாம். ஓகே, முதல்ல முன்கதை சுருக்கம் பார்த்துடலாம். ஓகே, அயோத்திய நாட்டு மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா தசரதன். தசரதன் யாரு? ராமனுடைய தந்தை. தசரதனுக்கு மொத்தம் மக்கள் யாரு? மகன்கள் 4. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். இதுல மூத்த மகன் தான் ராமன். சோ மூத்த மகனுக்கு தானே எப்போதுமே முடி சூட்டுவாங்க. அதே மாதிரிதான் ராமனுக்கு முடி சூட்டுறதுக்காக விருப்பப்படுறாரு தசரதன். ஆனா தசரதனோட மனைவி கைகேயி. ஓகேவா? கைகேயி அவளோட தோழி யாரு? மந்திரை. ஓகேவா? மந்திரைக்கு ராமன் முடிசூடுவது பிடிக்கல. அதனால கைகேயி கிட்ட சொல்லி வஞ்சகம் முறைகள்லாம் சொல்லி கைகேயோட மனசை மாத்துறாங்க. கைகேயி தசரதன்கிட்ட 2 வரங்களை பெற்றிருப்பாங்க. ஓகேவா? 2 வரங்கள் பெற்றிருப்பாங்க. அத இந்த சமயத்துல போய் தசரதன்கிட்ட எனக்கு 2 வரம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னா ராமன் முடிசூடக்கூடாது, காட்டுக்கு வனவாசம் போகணும்னு சொல்லி, அதே மாதிரி தன்னோட மகனான பரதன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்லி வேண்டுவாங்க. 2 வரங்கள் என்ன? ராமன் காட்டுக்கு போகணும், தன்னோட மகன் பரதன் நாட்டை ஆளணும். ராமனோட தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா, கோசலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கைகேயி ராமன்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு வனவாசம் செல்லணும், இது மன்னரோட ஆணைன்னு சொல்லி கைகேயி ராமன்கிட்ட சொல்லுவாங்க. ராமன் எதுவுமே எதுவுமே பேசாம அத பணிவா கேட்டுப்பாரு. ஓகேவா? பணிவா கேட்டுட்டு தன்னோட மனைவி சீதையுடனும் தம்பி லக்குவனோடவும் காட்டுக்கு போவாங்க. அந்த காட்டுக்கு போற வழியில தான் யார சந்திப்பாங்கன்னா குகனை சந்திப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு புகப்படலத்துல உள்ள பாடப்பகுதி. ஓகே, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? குகனின் வருகை பத்தி பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. பாடல் என்னன்னு ஆரம்பிக்குது? ஆயக்காலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர்க்குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரள் தோழினான் சொல்லி குகனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சோ 1000 படகுகளுக்கு தலைவன் யாரு? குகன். ஓகேவா? 1000 படகுகளுக்கு தலைவன் குகன். அதே மாதிரி கங்கை ஆற்றுல உள்ள தோணிகளுக்கு உரிமை உடையவனும் குகன் தான். பகைவர்களை அழிக்கக்கூடிய வில்லாற்றல் சக்தி உடையவன் குகன். மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன் குகன் சொல்லி இந்த பாடல் வரிகள்ல குகனை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் எதை குறிப்பிடுதுன்னா குகனின் தோற்றத்தை பத்தி குறிப்பிடுது. என்னன்னு ஆரம்பிக்குது? துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறின் தன்ன
நிறத்தினான் நெடிய தானை நெருங்கலின் நீர்மூகில் இடியினோடு எழுந்தலான ஈட்டினான்னு சொல்லி குகனோட தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. குகன் துடி என்னும் பாறை உடையவன், அதே மாதிரி வேட்டை நாய்களை கொண்டிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி இருள் போன்ற கரிய நிறத்துடையன், கரிய மேக கூட்டம் திரண்டு வந்தார் போன்ற மிகுதியான படைபலம் உடையவன் சொல்லி குகனோட தோற்றத்தை பத்தி இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. துடினா பறை, அல்னா இருள். அடுத்தது குகன் ராமனை காண வருதல். ஓகேவா? குகன் ராமனை பார்க்க வரதான் இந்த பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? சிறுங்கி பேரம் எனதிரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீ உபகாரத்தன் இருந்த வல்லலை காண வந்தெய்தினான் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல சிறுங்கி பேரம்னு இருக்கா? சிறுங்கி பேரம்ங்கிறது யாரு? குகன் வாழ்ற நகரம் தான் சிறுங்கி பேரம். சோ சிறுங்கி பேரத்தின் தலைவன் யாருன்னு கேட்டா குகன். ஓகேவா? ராமனை காண்றதுக்கு குகன் என்ன கொண்டு சென்றிருப்பாரு? தேனும் மீனும் கொண்டு போய் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அடுத்தது குகனை குறித்து ராமனிடம் லக்குவன் கூறியது. குகனை பத்தி ராமன்ட்ட லக்குவன் என்ன கூறியிருப்பாருங்கிறதான் இந்த பாடல் வரிகள்ல இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு? வெற்றி பொருந்திய தலைவனே, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன், கங்கை ஆற்றில் செல்லும் நாவாய்களுக்கு தலைவன், குகன் என்னும் பெயரினன் சொல்லி லக்குவன் ராமன்ட்ட குகனை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் தான் இந்த நெற்றியீண்டு என்று பொக்கு நெடியவன் சொல்லி ஆரம்பிக்கும் பாடல் வரிகள். அடுத்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமன் லக்குவனிடம் குகனை அழைத்து வர பணித்தலும் வந்த குகன் பணிதலும். லக்குவன் முதல்ல ராமன்ட்ட குகனை பத்தி சொல்லுவாங்களா? குகனை பத்தி சொன்னோனையும் ராமன் என்ன பண்றாரு? லக்குவன்ட்ட குகனை நீ கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் தான் அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்தி நீ அவனை என்றான், பண்ணவன் வருக என்ன பரிவினன், விரைவில் புக்கான், கண்ணனை கண்ணின் நோக்கி கணிந்தனன் இருண்ட குஞ்சி, மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான் சொல்லி இந்த பாடல் வரிகள். சோ குகனை போய் லக்குவன் வா அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பாரு. அடுத்தது தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். சோ ராமனுக்கு தேனும் மீனும் யார் கொண்டு வந்திருப்பா? குகன் கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் இந்த பாடல் வரிகள்ல கொடுத்திருப்பாங்க. இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருத்திலன் எல்லை நீட்ட அறுத்தியன்னு சொல்லி ஆரம்பிக்கும். தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி யாரு கொண்டு வந்திருப்பா? குகன் ராமனுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. சோ குகன் கொண்டு வந்து கொடுக்கவும் ராமன் குகனை பாராட்டுவாரு. எப்படி பாராட்டுவாரு? அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் பெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த வன்றே பருவினில் தளிய எண்ணில் பவித்திரம் எம்முனோர்க்கும் உரியன இனிதி நாமும் உண்டனம் அன்றோ என்றான்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? உள்ளத்த அன்பு முதிர்வினால் எழுந்த பரிவின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருள்கள் கிடைத்திருக்கின்றன. ஓகேவா? உள்ளத்துல மிகுந்த அன்போடு குகன் இந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கான். சோ இந்த பொருள் அமுதத்தை விட சிறந்தது. ஓகேவா? அன்பு கலந்ததனால் இந்த பொருள் தூய்மையாதான் இருக்கும். அதே மாதிரி அமுதத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி தேனும் மீனும் பத்தி ராமன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குகனை பாராட்டியிருப்பாரு. குகனோட அன்பு பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்தது என்னன்னா குகனின் வேண்டுகோள். ஓகேவா? குகன் என்ன சொல்லியிருப்பாரு ராமன்ட்ட? இவ்வுலக அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே, தங்களை இத்தவ கோலத்தில் பார்த்த எண்ணிரு கண்களை எடுக்க முடியாத நிலையில் உள்ள கல்வன் நான். உங்களை இந்த தவ கோலத்துல என்னால பார்க்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. உங்க கூடயே நான் உங்களுக்கு வேண்டிய தொண்டு செய்வேன்னு சொல்லி குகன் ராமன்ட்ட வேண்டாரு. அடுத்த பாடல் என்னன்னா, குகனை தன்னுடன் இருக்க ராமன் அனுமதி அளித்தல். குகன் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி தொண்டு செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்களா? அதுக்கு ராமன் தன்னோட இருக்கலாம், குகன் இருக்கலாம்னு சொல்லி அனுமதி அளிச்சிருப்பாரு. அதுதான் இந்த பாடல் வரிகள். கோதைவில் குரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான்னு சொல்லி ஆரம்பிக்கும். ராமன் என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாவற்றினும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக அப்படின்னு சொல்லி குகனை சொல்லியிருப்பாரு.
குருசுங்கிறது தலைவன்கிற பொருள்ல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா குகன் படக கொண்டு வராரு. ஆற்ற கடக்கிறதுக்கு குகன் படக கொண்டு வராது. அதுல மூவரும் ஏறி புறப்படுறாங்க. யார் யாரு? ராமன், சீத்தை, லக்குவன் ஆகிய மூவரும் படகுல ஏறி புறப்படுறாங்க. அடுத்த பாடல் குகன் படகை செலுத்துதல். ஓகேவா? குகன் படகை செலுத்துதல் தான் இந்த பாடல் வரிகள். சோ 3 பேருமே படகுல ஏறி உட்கார்றாங்க. ராமன் என்ன சொல்றாரு குகனுக்கு? விரைந்து படகினை செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாடல், முக்கியமான பாடல். விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் முடுகினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார் இடர்வுற மறையோரும் எரியுறு மெழுகானார். ஓகேவா? சோ 3 பேரும் படகுல ஏறி உட்கார்றாங்க. விடுநனி கடிதென்றான்னு சொல்லி விரைந்து படகை செலுத்துன்னு சொல்லி குகனுக்கு ராமன் கட்டளை இடுறாரு. கட்டளை இட்டோனையும் உயிரோட ஏவலுக்கு மெயில் செய்யப்படுவது போல, மெய்னா என்ன? உடம்பு. நம்ம உயிரோட கட்டளைக்கு மெயில் செய்யப்படுவது போல குகன் ராமனோட கட்டளையை ஏத்து படக விரைவா செலுத்துறாரு. ஓகேவா? படகுல 3 பேரும் போறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம என்ன பண்றாங்க? அனல் பட்ட மெழுகு போல துன்புறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தணர்கள். ஓகேவா? பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி மனம் உருகி நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா துன்பப்பட்ட அந்தணர்கள் மனம் உருகி நிற்கின்றார்கள். ஓகேவா? இல்ல நனி கடிதுங்கிறது உரி சொற்றொடர்ல வரும். ஓகேவா? கடிதுங்கிறது விரைவாகங்கிற பொருள்ல வரும். முடுகினங்கிறது செலுத்தினன். முறித்திரைனா மடங்கி விழும் அலை. இடர்ங்கிறது துன்பம். நனி கடிதுனா உரி சொற்றொடர். நெடுநாவாய் நெடுநீர்ங்கிறது பண்பு தொகையில வரும். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா குகனும் உடன் வருவதாக நவின்ற போது ராமன் கூற்று. குகன் என்ன சொல்றான்? நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி ராமன்கிட்ட சொன்ன போது ராமன் சொல்றதுதான் இந்த பாடல் வரிகள். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் இந்நன்னுதல்வன் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்னு சொல்லி குகன்கிட்ட யார் சொல்றாருன்னா ராமன் சொல்றாரு. சோ என்னோட உயிர் போன்றவன் நீ லக்குவனுக்கு தம்பி, சீதை உன் கொழுந்தி, இந்த நீ சூழ்ந்த உலகம் முழுவதும் உன்னுடையது, நான் உன்னுடைய ஆளுகைக்குரியவன் அப்படின்னு சொல்லி குகன் கிட்ட யார் சொல்றா? ராமன் சொல்றாரு. அடுத்த பாடல் வரி என்னன்னு பாத்தீங்கன்னா துன்புலதெனி நன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புலதிடை மண்ணும் பிரிவுளதென உன்னே முன்புலம் ஒரு நாள்வே முடிவுளதென உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். ஓகேவா? துன்பம்னு ஒண்ணு உண்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து இன்பம்ங்கிறது கண்டிப்பா வரும். அதுதான் இயற்கை. பிரிவுங்கிறது நிரந்தரம் இல்ல, அது தற்காலிகம் தான், இடைக்காலத்ததுதான். சோ அத நினைச்சு நீ வருந்த வேண்டாம். நாங்க முன்னாடி உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? 4வரா இருந்தோம். இப்ப உன்னோட சேர்த்து 5வரானோம் சொல்லி ராமன் குகன் கிட்ட சொல்றாரு. சோ பிரிவன் நினைத்து வருந்தாதன்னு சொல்லி குகன் கிட்ட ராமன் சொல்றாரு. துன்பங்கிறது துன்பம், உன்னேங்கிறது நினைக்காதன்னு சொல்லி பொருள்ல வருது. ஓகேவா? இதுதான் அயோத்தியா காண்டத்துல குகப்படலத்துல உள்ள பாடல் வரிகள். இது பழைய புக்ல இருக்கா? இதுதான் பெரிய பகுதி, 10th வரும். அடுத்தது 2 பாடத்துல சின்ன ஒரு பாடல் தான் கொடுத்திருப்பாங்க, அதுவும் பாத்துடலாம். ஓகேவா? இது சரையு ஆறு குறித்த பாடல், சரையு ஆற்றின் வளம் குறித்த பாடல் இது. தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் இருக்கு. இது என்னன்னா பாலகாண்டத்துல ஆற்றுப்படலத்துல வர பாடல் வரிகள் தான் இது. இந்த சரையு நதி இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பாயிர சரையு நதி, அதோட வளத்தை குறித்துதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும்னு. சரையு ஆறு மகரந்த பொடிகளை சிந்தும் சோலைகளை வளப்படுத்தி, சோ சோலைகளை வளப்படுத்தியும் அதே மாதிரி சண்பக காடுகளை கடந்தும் கிராஸ் பண்ணியும் அரும்புகள் விழுந்திருக்கின்ற குளங்கள் எல்லாம் நிரப்பியும் அதே மாதிரி புதுமணல் மிக்க நீர்நிலைகள் வழியாகவும் அதே மாதிரி கமுக தோட்டங்கள்ல பாய்ந்தும் வயல்களை செழிக்க செய்து பாய்ந்து செல்லுது. அது எப்படி இருக்கா, உடலினுள் உயிர் புகுந்து பரவுவதனை போன்று விளங்குகுதுன்னு சொல்லி சரை நதி பத்தி அதோட வளத்தை பத்தியும் கம்பர் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் தான் இது. இதுல தாதுங்கிறது மகரந்தம், போது மலை, பொய்கைனா குளம், பூகம்னா கமுகம். பூகம் கமுகம் எதுனா பாக்கு மரத்தை குறிப்பிடுது. ஓகே, அடுத்தது என்னன்னா ஒரு பாடல் தான் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா பாலகாண்டத்துல உள்ள முதற் பாடல் தான். ஓகேவா, பாலகாண்டத்துல உள்ள முதல் பாடல் என்ன பாடல்? உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லி கம்பர் பாலகாண்டத்துல முதல் பாடலா இதை ஏற்றிருப்பாரு. இதுல என்ன சொல்றாங்க? உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்திருக்கதும் காத்து அழிக்கிறதும் அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர் தான். சோ உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்து காத்து அழித்து அளவற்ற திருவிளையாடல்கள் செய்யறது யாரு? இறைவர் தான். அவர் தான் நமக்கு எல்லாமே. இறைவர் தான் தலைவர். அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக சரணடைவோம்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுல உளவாக்கல்னா உண்டாக்குதல்ங்கிற மீனிங்ல வரும். நிலை பெறுத்தல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், நீங்களா இடைவிடாது, அழகிலானா அளவற்ற, அன்னவர் அத்தகைய, அன்னவர்ங்கிறது அத்தகைய இறைவர், தலைவர்ங்கிறது இறைவர், சரண்னா அடைக்கலம், சரணடைவோம் சொல்லுவோம்ல அடைக்கலம். ஓகேவா, இதுவரையும் பழைய பாடப்பகுதியில உள்ள புக்ஸ்ல உள்ள பாடப்பகுதி பார்த்தோம். அடுத்த வீடியோல புது புக்ஸ்ல உள்ள கம்பராமாயணத்தை பத்தி என்னென்ன தகவல்கள் கொடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நன்றி.